வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது சஷ்டி விரதம் என்றால் திருச்செந்தூரில் போய் எல்லா பேரும் 6 நாள் அங்கே கோவிலுக்கு உள்ளே விரதம் இருப்பாங்க. கோவிலுக்கு உள்ளே இந்த பனை ஓலையில் உள்ள பாயை போட்டு உள்ளே படுத்துக்குவாங்க, வெளியேயும் சுற்றி படுப்பாங்க. ஏன் சஷ்டி விரதம் அங்கே போய் ஏன் செய்யணும்? வீட்டில் இருந்து செய்யலாமே. அங்கே ஏன் போனோன்னா, அங்கே அவர் இந்த 6 நாள் விரதம் இருக்கிறார். முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்னாடி 6 நாள் அவர் அங்கே விரதம் இருந்து சிவ பூஜை பண்ணுறாரு. அதனால தான் நாங்களும் கூட இருக்கிறோம். முருகன் தனியாக இருக்க வேண்டாம், நாங்களும் இருக்கிறோன்னு தான் அந்த பக்தர்களும் திருச்செந்தூரில் போய் அங்கே இருக்கிறது விசேஷம்னு எல்லோரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் அங்கே இருப்பாங்க. அவர் அங்கே ஏன் விரதம் இருந்தார்? அங்கன்னா அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்கு இடம் தேர்வு செய்தாச்சு. போர்க்களம் அதுதான் திருச்செந்தூர் கடற்கரை. ரைட்டு, ஓகே. அப்போ டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பழைய காலத்தில் அப்படி தான், யுத்தத்துக்குன்னா 2 ராஜாக்களாக யார் பண்ணால் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த இதுக்கு தான் யுத்தம் செய்வாங்க. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி விரதம் இருந்து முருகன் விரதம் இருக்கிறார் 6 நாள். அந்த விரதம் தான் சஷ்டி விரதம். அவருக்கு கூட நாங்களும் உட்காந்துறோம் முருகனுக்கு அருள் பெறுறதுக்கு. ஆனால் அந்த விரதம் இருக்கும்போது முருகன் பஞ்சலிங்கம் வச்சு பூஜை பண்ணுவார். அதனால் முருகன் யாரை நினச்சி இருக்கிறாரு? சிவனை நினச்சி தியானம் பண்ணுறாரு. அதனால் சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க முருகனை நினைச்சும் தியானம் செய்யணும், சிவனை நினைச்சும் தியானம் செய்யணும். ஏன்னா அங்கே முருகன் சிவனை நினச்சி செய்கிறாரு. பஞ்சலிங்க பூஜைன்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய மெயின் விக்கிரகத்து பின்னாடி இருக்குது, ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி போனால் நீங்கள் பார்க்கலாம், ஐயர் காமிச்சு தருவார். அப்போ அந்த பூஜையை பண்ணிகிட்டே இருப்பார். இப்படி பூஜை பண்ணும்போது சாயங்கால நேரத்தில் பூஜை செய்யணுமோ மேலே இருந்து அந்த தேவர்களாக முருகா முருகா முருகான்னு கூப்பிடும்போது இவர் தேவர்களுக்கும் இப்படி தேவர்களுக்கும் மேலே பார்த்து அருள் செய்வார். அதுதான் இந்த 6 நாள் விசேஷம். அதுபோக என்ன விசேஷம்னா, இந்த 6 நாள் விரதத்தின் போது தான், அதாவது மேதா தட்சிணாமூர்த்தி சிவன் மேதா தட்சிணாமூர்த்தியாக முருகனுக்கு கிளாஸ் எடுப்பார். நிறைய பேருக்கு என்னாச்சுன்னா, முருகன் அப்பாவுக்கு கிளாஸ் எடுத்தார். அப்பாவுக்கு கிளாஸ் எடுத்தது அது ஒரு குழந்தை, அது சரி சொல்லு அப்படின்னு கேட்குறது தான். சிவன் தான் எல்லாம். அறுமுக சிவன், முருகனாக வந்திருக்கிறது அறுமுக சிவன் தான். 6 தலை இருக்குது. ஒரு தடவை நான் மலேசியாவில் போன பார்த்தோன்னா சிவனுக்கு 5 தலை, முருகன் 6 தலை இருக்குது. அதனால் முருகன் தான் பெருசு. அப்படி இல்லை, 6 தலை சிவனுக்கு உண்டு. அந்த 6 தலை தான் முருகனாக்கு 6 தலையாக வந்தது. 5 தலை ஈசானம் வாமதேவம் தற்புடம் அகோரம் சத்யோசாதம்னு 5 முகம். அது கூட அதோ முகம் சேர்ந்து தான் 6 முகமாக சிவன் என்று. அந்த 6 முகத்திலேருந்து தான் கனல் வந்தது. அந்த 6 கனல் தான் குழந்தையாக வந்தது. அதனால் சிவனுக்கும் 6 முகம் உண்டுன்னுள்ள ரகசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த திருமூலரே பழைய காலத்திலே அவரே விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. முருகன் வேற இல்லை, கலியுக சிவன். 6 முகத்தின் அதிபதி நான் என்றும் கூறும் சமய குருபரன் நான் என்றும் வேறின்றி அண்ணல் விளங்கி நின்றாரே தேடினர் தெற்கு திருவம்பலத்துள்ளே வேறின்றி அண்ணல் விளங்கி நின்றாரே. அவர் தான் அதிபதி. அவர் கலியுக சிவன் தான் அறுமுக சிவன். அறுமுக சிவன் உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. 5 முகத்துக்கு கூட உண்முகமான திரு நீலகண்டம் ஒரு முகம், அதுதான் இன்னர் ஃபேஸ். அதுக்கு பேர் இன்னர் ஃபேஸ். அதோட சேர்ந்து 6 முகம். அந்த 6 முகம் வெளிப்பட்டு நிற்கக்கூடிய கலியுக சிவன் தான் முருகன். முருகனை வேறு ஏதோ மகன் தானே நிசாரமாக நினச்சி அகஸ்தியர் கூட சண்டை போடுவார். அகஸ்தியர் எழுத்து நிற்பார். எழுத்துனா 6 முகத்தை காமிப்பார் முருகன். உடனே அவர் கும்பிட தொடங்கிடுவார். ஏன்னா அந்த 6 முகம் சிவனுடைய 6 முகம்தான் அங்கே இருக்கிறது. இந்த ஓல்டு பாட்டில் நியூ, இது ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் மாதிரி அந்த எனர்ஜி தான். அப்போ அகஸ்தியர் நீங்கள் தான் சொல்லி அவரை குருவாக ஏற்று, முருகனையும் குருவாக ஏற்று முருகன் அவருக்கு பல கல்விகளும் இதெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறாரு. அதே மாதிரி பின்னாடி அகஸ்தியரை சேர்ந்த நடராஜ சிவன் தான் கலியுக முருகனாக வந்தது இன்னும் உள்ளது விளக்கம் இருக்குது. அதனால் முருக பக்தர்கள் நினைக்கணும், அவங்க வழிபடுகிற அறுமுக சிவன் அந்த அங்கே இருக்கிறாருன்னு வழிபடு. இந்த சீக்ரெட் சூரபத்மனுக்கு தெரியாமல் தான் முதல்ல ஏற்று நின்று சண்டை போடுவார். அப்போது அவருடைய தம்பி, அவர் தம்பிக்கு பேர் சிங்கமுகன் இதை கண்டுபிடிச்சிட்டு சிரிச்சிட்டு போய் அண்ணன்ட்டு சொல்லுவார், யார் சண்டை போட வந்திருக்காரு தெரியும், இது யார்? முருகன் வேறு யாரும் இல்லை, சிவன் தான், அறுமுக சிவன். நீ கும்பிடக்கூடிய சிவன் தான் சண்டைக்கு வர்றாரு.
அப்போ 5 முகம் இப்போ 6 முகத்தோட வர்றாருன்னு சொன்னோன்னா அப்படியே அந்த ஒரு சந்தோஷம். ஓஹோ! சிவனே கையினாலே இது அதுவும் பெருமை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது வந்து ஃபைட்டிங்கில் அப்படியே இது பண்ணுறாரு. அப்போ இதில் முக்கியமாட்டு என்ன விஷயம்னா, மேதா தட்சிணாமூர்த்தியாக வந்து முருகனுக்கு அங்கே வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லிக் கொடுப்பாரு. பஞ்சபட்சி சாஸ்திரம் என்றால் மூலாதாரத்தில், அதாவது சக்கரா ஆக்டிவேஷன், சக்கரா பிரீத்திங்னு இருக்குது. மூலாதாரத்தில் 1.25 நாழிகை பிரீத்திங் நடக்கும். அடுத்து கால் நாழிகள் சுவாதிஷ்டானில் வந்து 1.5 மணிபூரத்தில் வந்து 1, அடுத்தது அநாகத்தில் 3/4 நாழிகை, அடுத்தது இது வந்து அரை நாழிகை, இப்படி ஒரு நாழிகை வந்து சக்கரா பிரீத்திங் இருக்குது. இதைத்தான் அவங்க வந்து சூஷ்ம பாஷையில் பாஷையில் வந்து, அதாவது வந்து வல்லூர் மயிலுன்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது எதிரி வந்து அழியணும்னா நம்ம தாக்கக்கூடிய ஆளுக்கு மூலாதாரத்தில் சுவாசம் நடக்கணும். அதேமாதிரி எதிரிக்கு விசுதியில் நடந்துட்டு இருந்தால் ஈஸியாக தாக்கி அழிக்கலாம். இந்த சீக்கிரட்டை தான் அங்கே வந்து சொல்லி கொடுத்தாரு. யார்? முருகன் வந்து சிவபெருமான் வந்து மேதா தட்சிணாமூர்த்தின்னா ஆனைக்கு மேலே வரக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியாக வந்து இந்த உபதேசம் கொடுப்பார். அதுதான் திருச்செந்தூர் குருஸ்தலம்னு பேர். குருஸ்தலம்னா முருகனும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படி சொல்கிறனால அதுதான், அதனால தான் திருச்செந்தூர் குருஸ்தலம் என்ன நிறைவேறிச்சா அதுவும் சரி. ஆனால் அதுக்கு மேலே குருஸ்தலம் என்ற பெயர் கிடைக்க காரணம் மேதா தட்சிணாமூர்த்தி வந்து முருகனுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அதுதான் குருஸ்தலம்னு உள்ள விசேஷம். இதையெல்லாம் அறிஞ்சு 5 நாள் முருகன் விரதம் இருக்க நம்மவும் கூட சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைத்த நம்ம ஒரு சிவோகம் பாவனை மாதிரி முருகனை பாவனை செய்து சிவ தியானத்தில் ஈடுபட்டு அது அவருக்கு இந்த சிவன் வந்து போதிச்சவன் நமக்கும் அந்த அறிவு சிவன் தரணும்னு உள்ளதை வந்து வெற்றியை கொள்வது எப்படி, எதிரியை கையாள்வது எப்படி என்ற அறிவு வரணும், சிவனுடைய அனுகிரகம் வேண்டும், எல்லாம் அறிந்து வந்து அந்த அருமுக சிவனின் அருள் வர இந்த சஷ்டி விரதம் சொல்கிறேன். சஷ்டின்னா 6, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகம், ஒரு நாள் வச்சு 6 நாள் நீங்கள் தபஸ் செய்து அந்த அருள் பெறலாம். அதுதான் அதுக்கு வேண்டி தான் வந்து அங்கே திருச்செந்தூரில் போய் விரதம் எடுப்பதும் சூரசம்ஹார நேரம் பார்த்துக்கிட்டு பின்ன அப்படி ஒரு வெற்றி கழிப்புடன் வெளியே வரணும் அன்ன உள்ள இதுக்கு தான் அந்த இது இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அறிஞ்சு அங்கே விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. அறியாமல் நிறைவேறி இருக்கலாம். அறிஞ்சு நீங்கள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்லுவார் சிவலோகம். என்ன பொருள் உணர்ந்துன்னா வந்து சிவலோகம் செல்லலாம். இல்லைன்னா வேறு என்ன தெரியாமல் சொன்னால் அடுத்த ஜென்மத்தில் வந்து பொருள் எப்போ பொருள் தெரிஞ்சு செய்கிறாங்க அப்போ தான் முக்தி கிடைக்கும். அதனால் விரத மகிமைகள் தெரிஞ்சு அதை வந்து கையாண்டு அதனுடைய சிறப்பாக வெற்றியுடன் முருகனுடன் நாம் அங்கே தபஸ் செய்கிறோம் என்ற உண்மையை புரிந்து, சிவனை வேண்டித்தான் முருகன் தபஸ் செய்கிறான் என்ற உண்மையையும் புரிந்து, சிவன் அருளியதை மேதா தட்சிணாமூர்த்தியை ஆணவம் பெற்று வெற்றி கழிப்புடன் இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். என்னுடைய சிவயோக பயிற்சி கொள்ள விரும்புபவர்கள் முருகன் யோகான்னு இருக்குது, சுப்பிரமணிய யோகா, அதெல்லாம் படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம். முருகன் வந்து அங்கே யோகா அறிவு கொடுத்துருக்கிறாரு. யாருக்குன்னா சீர்காழி சிற்றம்பல நாடிகள். அவர் முருகனை வேண்டி முருகன் வந்து அவருக்கு யோகா சொல்லி கொடுத்தா, அதுக்கு பேர் சுப்பிரமணிய யோகா. அது பயிற்சி நான் கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்லை, அவர் குமர குருவரருக்கு அருள் செய்து அவர் தான் காசியை போய் அவுரங்கசீப் வந்து அதை பிடுங்கி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். எல்லா அற்புதங்களும் திருச்செந்தூரில் நடக்குது என்ற உண்மையை தெரிந்து அறிந்து தபஸ் செய்து வெற்றி பெற்று நலமுடன் வாழலாம். நன்றி, வணக்கம்.